ஹாய் ஹலோ வெல்கம் டு சுதிஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி தீபாவளி ரெசிபி 5 ரெசிபி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பாதுஷா, அதுவும் வெல்லம் வச்சு எப்படி பாதுஷா செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு வந்து நான் வந்து தயிர் எடுத்திருக்கேன். அதே 1/4 கப் அளவுக்கு வந்து நெய் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் நெய்க்கு பதிலாக வந்து வெண்ணெயும் சேர்த்துக்கலாம். ஸோ இதை நல்லா வந்து பீட் பண்ணிடலாம். ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகிடணும். இதில் வந்து 1 கப்பு வந்து கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். ஸோ இதை நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா கோதுமை மாவு சேருங்க. அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து பேக்கிங் பவுடர், ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா, அப்புறமா கொஞ்சமாக உப்பு, இதை எல்லாத்தையுமே நல்லா வந்து பிசைஞ்சிடலாம். பிசைஞ்சிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஃப்ளேக்கியாக பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப வந்து அழுத்தி பிசையக்கூடாது. அழுத்தி பிசைஞ்சிங்க அப்படின்னா சப்பாத்தி மாவு மாதிரி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் வந்து அப்படியே விட்டுடலாம். அதுக்குள்ளே நம்ம வந்து வெள்ளைப்பாகு ரெடி பண்ணிடலாம். ஸோ வெள்ளைப்பாகு ரெடி பண்ணும்போது நீங்கள் வந்து பிசுக்கு பதம் வர மாதிரி வெள்ளைப்பாகு ரெடி பண்ணால் போதும். இப்போ வந்து 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இது நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை வந்து நல்லா ஃபோல்ட் பண்ணி எடுக்கும்போது தான் அது வந்து ரொம்ப நல்லா ஃப்ளேக்கியாக அந்த பாதுஷா வந்து அப்படியே எடுக்கும்போது ரொம்ப சாஃப்டாக ஃப்ளேக்கியாக வரும். ஸோ அதுக்காக இதை வந்து கட் பண்ணி அப்படியே கட் அண்ட் ஃபோல்டு மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ மறுபடியும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி, ஆனால் ரொம்ப அழுத்தம் கொடுக்காதீங்க, லேசாக அழுத்தம் கொடுத்தா போதும். இந்த மாதிரி அழுத்தி பிசைஞ்சிடாதீங்க. ஸோ லேசாக வந்து இந்த மாதிரி கட் பண்ணி ஃபோல்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் கடைசியாக வந்து நம்ம இந்த மாதிரி சுருட்டிட்டு நல்லா ரோல் பண்ணிவிட்டு பீசஸாக கட் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அப்படியே வந்து நல்லா கொஞ்சம் ரவுண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம தட்டி எடுக்க போகிறோம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். ரொம்ப அழுத்தம் கொடுக்க தேவை கிடையாது. ரொம்ப அழுத்தம் கொடுத்தீங்க அப்படின்னா அது நல்லா ஒட்டிக்கிட்ட மாதிரி ஆகிடும். அப்புறம் வந்து பாகில் போடும்போது அது வந்து ஃப்ளேக்கியாக தனித்தனியாக பிரிஞ்சு வராது. இப்போ பார்த்தீங்கன்னா கட் பண்ணியாச்சு. நம்மளுடைய பாகும் வந்து ரெடி ஆகிடுச்சு. பாகு வந்து கம்பி பதம் வந்துடக்கூடாதுங்க, பிசுக்கு பதத்திலே இருந்தால் போதும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி லேசாக உருட்டுங்க, ரொம்ப அழுத்தி உருட்டாதீங்க. உருட்டிட்டு நடுவில் வந்து ஒரு ஹோல் மாதிரி நல்லா அமுத்துனீங்க அப்படின்னா, ஹோல்லாம் ஓட்ட போடக்கூடாது, அமுத்தணும், அவ்வளோதான். இப்போ வந்து இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஸோ வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது மேலே வெள்ளைப்பாகு ஆட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஸோ நம்மளுடைய வெள்ளைப்பாகும் ரெடி ஆகிடுச்சு, பாதுஷாவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வெள்ளைப்பாகுல ஊற வச்சா போதும். அவ்வளோதான். நம்மளுடைய சூப்பரான பாதுஷா ரெடி ஆகிடும். பாருங்க, இது மேலே அப்படியே வெள்ளைப்பாகு ஊற்றி விட்டுருங்க. ஊற்றி விட்டானா அவ்வளோதான். ஒரு 15 நிமிஷம் அப்படியே இருந்தால் போதும். ரொம்ப நேரம் ஊற வச்சிடாதீங்க, கொசன்னு ஆகிடும். ஸோ ஒரு 15 நிமிஷத்துக்கு ஊற வச்சுட்டு அதை தனியாக எடுத்து வச்சிடலாம். சூப்பரான வெள்ளத்தில் செஞ்ச பாதுஷா ரெடி ஆகிடுச்சு. ஸோ அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கார மிளகு சேவு தான் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து 1 கப்பு வந்து கடலை மாவு, ஒரு 1/4 கப்பு அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து நல்லா வந்து கொரப்பாக அரைச்ச மிளகு, இதை வந்து நல்லா ஃபைனாக அரைச்சிக்கக்கூடாதுங்க, கொரப்பாக அரைச்சா போதும். அப்புறமா கொஞ்சமாக ஓமம் போட்டிருக்கேன். ஓமம் வேணான்னு நினைக்கிறவங்க ஆப்ஷனல் தான், அதை எடுத்துடலாம். அப்புறமா கொஞ்சமாக நெய் இல்லை வெண்ணெய் எது வேணால் சேர்த்துக்கலாம். ரொம்ப விட்டுறாதீங்க, ரொம்ப மொறுன்னு ஆகிடும். அப்புறம் வந்து பூண்டு 2-3 பூண்டு போட்டிருக்கேன். அதை நல்லா வந்து நசுக்கி போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து நல்லா காரமாக அண்ட் இதில் வந்து நம்ம சில்லி பவுடர் எதுவும் ஆட் பண்ணலைங்க, மிளகு மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஃப்ளேவர்லேயே சூப்பராக இருக்கும். ஸோ இதை வந்து இதில் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி நம்ம மாவாக பிசைஞ்சிக்க போகிறோம். கொஞ்சம் சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப வந்து ஹார்டாக பிசைஞ்சிங்க அப்படின்னா ரொம்ப கரகரன்னு ஒரு மாதிரியாக இருக்கும். இப்போ வந்து இது முறுக்கு அச்சில் வந்து அப்படியே புளிஞ்சிட வேண்டியதுதான். இந்த மாதிரி பண்ணலாம். இல்லை அப்படின்னா சேவு வந்து தேய்க்கிற கட்டை இருந்துச்சு அப்படின்னா அதில் தேய்க்கலாம். இல்லை அப்படின்னா நம்மளுடைய ஜல்லிக்கரண்டிலேயே வந்து அப்படியே தேய்ச்சி போடலாம். ஸோ இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தடு என்ன அப்படின்னா அந்த கரண்டிலேயே வந்து அப்படியே தேய்ங்க, கொஞ்சம் திருப்பி வச்சுட்டு இப்படியே தேய்ச்சிங்க அப்படின்னா அப்படியே சேவு மாதிரியே விழும். ஆனால் இது ரொம்ப கஷ்டம். ஸோ நமக்கு அந்த சேவு தேய்க்கிற கரண்டி இருந்துச்சுன்னா ஈஸியாக இருக்கும். பட் இது வந்து ப்ராப்பராக சேவு மாதிரியே இருக்குங்க. ஸோ 2 விதத்துலையும் செஞ்சுக்கலாம். அது வந்து ரொம்பவும் ஈஸியான மெத்தட். நம்ம புழிஞ்சு அப்படியே வந்து நம்ம உடச்சி விட்டுக்க போகிறோம். அவ்வளோதான். ஸோ நமக்கு நம்மளுடைய காராச்சேவு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த சேவெல்லாம் வெளியில் வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம ஒரு செஞ்சு வச்சுட்டு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சூப்பராக நம்ம சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், இதில் வேணும்னா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஸோ அந்த எண்ணெயிலே கொஞ்சமாக கருவேப்பிலை வறுத்து எடுத்துகிட்டு இதில் போட்டுக்கலாம்.
அவ்வளோதான், சூப்பரான வீட்டிலேயே செஞ்ச மிளகு காராச்சேவு ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காஜு கத்லி. எல்லாருக்குமே காஜு கத்லி பிடிக்குங்க. ஆனால் இதில் வந்து நம்ம கருப்பட்டியில் செய்ய போகிறோம். இதுக்கு நான் 1 கப்பு முந்திரி பருப்பை எடுத்திருக்கேன். அப்புறம் அதுக்கு 1/2 கப்பு அளவுக்கு கருப்பட்டியை நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த கருப்பட்டியை கம்பி பதம் கொண்டு வரணும், 1 கம்பி பதம் கொண்டு வரணும். ஸோ 1 கம்பி பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம இந்த முந்திரி பருப்பை அரைச்சி வச்சிடலாம். அந்த அரைச்சி வச்ச முந்திரி பருப்பை இதோட சேர்ந்து கிளற போகிறோம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான ப்ராசஸ். நம்ம நார்மலாக காஜு கத்லி சாப்பிட்றத விட இந்த கருப்பட்டியில் செஞ்ச காஜு கத்லி சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டும் சரி, ஹெல்த் வைஸும் சரி ரொம்ப நல்லது. அப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற முந்திரி பருப்பை இதில் போட்டு அப்படியே கிளற போகிறோம். ஸோ இப்போ சிம்மில் வச்சுக்கோங்க. கிளறிக்கிட்டேமோ கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டாலே போதும். ரொம்ப இது நெய் தேவைப்படாது. ஸோ அதை போட்டுட்டு நல்லா அப்படியே எடுக்கிற பதம் வரணும். அந்த அளவுக்கு நம்ம இதை நல்லா கிளறிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா சுருண்டு வர பதம் வருது பாருங்கள். இதில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதை கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம பீசஸாக போட முடியும். ஸோ இதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டுடலாம். ஒரு பாத்திரத்தில் நெய் தடவி நீங்கள் இதை கொட்டிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம நார்மலாக சப்பாத்தி மாவு உருட்டுற மாதிரியே உருட்டிட்டு நம்ம தேய்ச்சி பீசஸாக கட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சூடாக இருக்குது. இப்போ இதை விட்டுடலாம். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி மாவுக்கு எப்படி பிசைவோமோ அது மாதிரியே நம்ம பிசைஞ்சு எடுத்துடலாம். இதை நம்ம எப்படி வேணுமோ அது மாதிரி தேய்ச்சி பீசஸாக போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இம்ப்ரெஷன்ஸ் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம கடைசியில் எடுத்து வச்சுக்கலாம். சூப்பராக டேஸ்டியான, அதுவும் ஹெல்த்தியான இந்த மாதிரி காஜு கத்லியை நீங்களும் இந்த தீபாவளிக்கு செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அடுத்ததாக பார்க்க போகிறது ஓமப்பொடி தான். அதுவும் ராகி மாவு வச்சு செஞ்ச ஓமப்பொடி பார்க்க போகிறோம். இதுக்கு நான் 1 டம்ளர் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன். அதே டம்ளர் அளவுக்கு நான் கடலை மாவு எடுக்கிறேன். ஸோ இதுதான் ஸோ 1 பங்கு கடலை மாவு அப்படின்னா 1 பங்கு ராகி மாவு, 1/4 கப்பு அரிசி மாவு. இதுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் ஓமம் கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சு அதை நல்லா தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அதில் 1 பச்சை மிளகா. இது ரெண்டையும் தண்ணியோடு சேர்த்து அரைச்சிட்டு அந்த தண்ணியை மட்டும்தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இதில் ஊற்ற போகிறோம். ஸோ அரைச்சி வச்சாச்சு. இப்போ எல்லாத்தையும் கலந்துட்டு நம்ம அந்த ஓம தண்ணியும் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம ஃபில்டர் பண்ணி இதில் ஊற்றிடலாம். அப்படியே போடும்போது ஓமம் வாயில் கடிப்படும், அப்போ நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி தண்ணியை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஊற்றும் போது அந்த வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா ஊற்றிட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தேவைன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் கொஞ்சமாக வெண்ணெய் போட்டால் கூட ரொம்ப சாஃப்ட் அண்ட் கிறிஸ்பியாக வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக ஊற்றிட்டு நம்ம பிசைஞ்சு எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி சாஃப்டாக மாவை பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் காய வச்சுக்கிட்டு அப்புறம் இடியாப்பம் புளியறது இருக்குது பார்த்தீங்களா, அந்த அச்சில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப கரெக்டாக வருங்க. இல்லைனா ரொம்ப பெருசாக இருந்தால் அப்படின்னா சேவு மாதிரி ஆகிடும். ஸோ அந்த இடியாப்பம் புளியிற அந்த அச்சில் போட்டிங்க அப்படின்னா ஓமப்பொடி ரொம்ப சூப்பராக வரும். ஸோ
ஸோ 2 பக்கமும் திருப்பி எடுத்தோம் அப்படின்னா இது ரொம்ப ஈஸியாக வேகமாகவும் வெந்துடும். அதனால் ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். அதே மாதிரி நம்ம 1 கப்பு தான் யூஸ் பண்ணோம். இதில் வந்து ஒரு பெரிய டப்பா அளவுக்கு வந்து நமக்கு ஓமப்பொடி கிடைக்கும். கடைசியில் கருவேப்பிலை தாளித்து போட்டுடுறோம். அவ்வளோதான். சூப்பரான ரொம்ப ஹெல்த்தியான ஈஸியாக வீட்டில் 10 நிமிஷத்தில் பண்ணக்கூடிய ஒரு தீபாவளி ஸ்நாக் ரெடி ஆகிடுச்சு. அதுவும் ஓமப்பொடியை வந்து நீங்கள் ராகி மாவில் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பண்ண போகிறது என்ன ஸ்வீட் அப்படின்னா, நார்மலாக நம்ம பண்ணுற ரவா லட்டு தாங்க. அதில் என்ன ஸ்பெஷல்னு கேட்குறீங்களா? நம்ம நார்மலாக பண்ணுற ரவா லட்டு வந்து சர்க்கரையில் பண்ணுவோம். இது வந்து வெல்லத்தில் பண்ண போகிறோம். அதுவும் ஈஸியாக ஒரு 5 நிமிஷத்தில் இந்த ஸ்நாக் பண்ணி முடிச்சிடலாம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கொஞ்சமாக நெய் விட்டுட்டு ஒரு 1/2 கப்பு வந்து ரவை போட்டிருக்கேன். அதை வந்து நல்லா வறுத்துடலாம். ஸோ இதை வந்து நிறைய விதத்தில் பண்ணுவாங்க. ரவையை அரைச்சி பண்ணுவாங்க, வறுத்துட்டு அரைச்சி பண்ணுவாங்க. ஒரு சிலர் வந்து ரவையை வந்து அதை சர்க்கரையோடு போட்டு கிளறி அதுக்கப்புறம் பண்ணுவாங்க. ஸோ இதுவும் ஒரு சிம்பிளான மெத்தட் தான். இந்த மாதிரி ரவையை நல்லா வறுத்துருங்க. வறுத்ததுக்கப்புறம் இதில் வந்து நல்லா வறுத்து ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வந்து முந்திரி, திராட்சை என்னெல்லாம் போடணுமோ, ஏலக்காய் எல்லாத்தையும் வந்து ஏலக்காவை பொடிச்சு போட்டுட்டு முந்திரியும் திராட்சையும் மட்டும் நல்லா நெய்யில் வறுத்து இதில் போட்டுடலாம். இப்போ முந்திரி திராட்சையை போட்டுடலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டுங்க. அப்புறமா ஒரு 1/2 கப்பு அளவுக்கு வந்து வெல்லத்தை வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க, கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. கடைசியில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த வெல்லப்பாகு கிடையாது, வெல்லத்தை வந்து நல்லா தண்ணியில் கரைச்சிட்டு கொஞ்சமாக ஒரு பிசுக்கு பதம் வர வரைக்கும் நம்ம வந்து அதை கிண்டி அதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதில் அப்படியே ஊற்றலாம். இதை வந்து இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தான் ஊற்றணும். ஸோ இது வந்து சட்டி நல்லா சூடாக இருக்கிறதுனால இதோட கிளறும் போது ரொம்ப நல்லா வந்து மர்ஜ் ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஸோ இதில் வந்து கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க, இல்லைனா ஏற்கனவே இருந்த நெய்யே இதுக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் ஆற வச்சிங்கன்னா போதுங்க. அந்த சூட்டாக நீங்கள் லட்டு பிடிச்சிடலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. ரொம்ப நேரம் ஆனால் கூட ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அப்படியேமோ. ஸோ இந்த மாதிரி லட்டு பிடிச்சிக்கலாம். இதுக்கு தேவைன்னா கொஞ்சமாக கொப்பரை தேங்காய் கூட வறுத்து இதில் சேர்த்துக்கலாம். இந்த தீபாவளிக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இந்த வெல்லத்தில் கருப்பட்டியில் செஞ்ச ஸ்நாக்கை நீங்களே வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிடுங்க. ஹாப்பி தீபாவளி.